ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரவி. என்னடா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி தெரியுதுல? ஆமாங்க, ரொம்ப நாள் ஒரு கேப் வந்துடுச்சு. அதை தீர்க்கிறதுக்காக இடையில சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் அனிமீஸ் எடிட் பண்ணி போட்டிருந்தேன். அதுலேயும் நல்ல சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது எதை பற்றி இருக்க போகுதுன்னா, இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ராவர்ட். இப்போ மாதிரி இது ஒரு என்ன சொல்ல, இப்போ ஒரு பையனாக இன்னும் பொண்ணாக இருக்கட்டும் நடந்துக்கிட்டு இருக்கிறதுல அவங்க இன்ட்ரோவர்ட்டாக ஆகும்போது என்ன ஆகுது, எக்ஸ்ட்ராவர்ட் ஆகுது என்னன்னு கண் கூட பார்த்துக்கிறோம். இன்க்ளூடிங் நானே ஒரு இன்ட்ரோவர்ட் தான். ஆனால் அந்த நேரத்துக்கு ஏற்றாப்புல தான் நான் இருப்பேன். இன்ட்ரோவர்ட்டாக இருக்கணும், பேசும்போது நான் எக்ஸ்ட்ராவர்ட்டாக ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசிடணும். அது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால சொல்கிறேன். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இப்போ இந்த ஜென்ரேஷனில் அது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்குன்னா உங்கள்கிட்ட பேச போகிறேன். வாங்க வீடியோ. இன்ட்ரோவர்ட்டை பற்றி நான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சதை சொல்லிடுறேன். இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்க தனியாக இருக்கிறாங்க, ஷை டைப்பு, யார்கிட்டையும் பெருசாக பேச மாட்டாங்க, அமைதியாகவே இருப்பாங்க. இது காமனாக எல்லோரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இது தெரியாத விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலி இருக்கும். அவங்கள்ட்ட இப்படி இருந்ததுனால இப்படி பேசுகிற அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்ல நல்லா பேசுவாங்க. அவங்களுக்கு பேச தெரியாமல் இல்லைங்க, அவங்க புரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரோவர்ட் பேசவே மாட்டாங்க, பேச தெரியாது இல்லை, அந்த நேரத்தில் பேசக்கூடாதுன்னு தான் இருக்காங்க. இங்கேயும் கேட்டு எனக்கு தான் இருக்குது. சரி இருக்கட்டும், பேச தெரியாமல் பேசக்கூடாதுன்னு தான் இருக்காங்க. இன்க்ளூடிங் என்ன நானே செல்ஃப் டேப் பண்ணிக்கிறேன். நானும் இப்போ ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு எங்கேயா போகிறேன்னா இப்படியே தான் இருப்பேன். இப்போ 2 நிமிஷம் இப்படியே இருப்பேன். யாராவது பேசி கொடுக்குறாங்க அப்போ மட்டும் ஓகே ஸ்மைல் பண்ணி சிரிச்சுட்டு போயிடுவேன். இன்டர்வியூட் அவ்வளோதாங்க. அவங்களுக்கும் என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அமைதியாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க, அவங்களுக்கும் எல்லாமே தெரியும். இது ஒன்று இருக்குன்னா, எக்ஸ்ட்ராவர்ட்டுங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் அவங்களையும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது அவங்க சர்க்கிளில் மட்டும் இல்லை, எங்கே போனாலும் அவங்க அந்த ஒருத்தர் எங்கே போனாலும் இருக்கிற எல்லா இடமே நல்லா சிரிப்பாக கலகலன்னு இருக்கும், நல்லா சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. அது எக்ஸ்ட்ராவர்ட்டு இருந்துருக்குறாங்க. அவங்க இப்போ நம்ம இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்க கடைக்கு போய் ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ சாம்பார் கொஞ்சம் தேவைப்படுதுன்னு நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த வெயிட்டரை நான் எங்கிட்ட தான் போவார், நான் கேட்டால் இப்போ ஊற்றிடுவார். ஆனால் கேட்க முடியாது அந்த நேரத்தில். அது ஷையா அது என்னன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஃப்ரெண்டு பதவி உட்காந்துருப்பான், சாமம் சொல்கிறோம், இப்படி தாங்க சொல்ல வேண்டிய இருக்கும். இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் அது பயம்னு இல்லை, அது ஒரு பயங்கலந்த ஒரு ஷைன்னு சொல்லலாமா. அது இன்ட்ரோவர்ட்டாக இருக்கணும் மட்டும்தான் நான் சொல்கிறேன், என்னென்னு சொல்கிறேன்னு புரியும். எக்ஸ்ட்ராவர்ட்டில் அப்படி இல்லை, அவனே எடுத்து ஊற்றிக்கிடுவான். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா அவ்வளோ இருப்பாங்க. ஆனால் நாட்டை கம்பேர் பண்ணக்கூடாதுல்ல. இப்போ இந்த பையன் எப்படி இருக்கான், என்னடா அது இப்போ அமைதியாக ஒரு பையன் இருந்துட்டாலே ஆட்டிடியூடு காட்டுறான். பர்சனல் நான் அது அனுபவிச்சிருக்கேன். அமைதியாக இருந்துட்டா போதாது, அவன் ரொம்ப ஆட்டிடியூடு காட்டுவான், பெரிய இவன் மாதிரி இருப்பான். இப்போ எக்ஸ்ட்ராவர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அமைதியாகவே இருக்க மாட்டாங்க, எல்லார்ட்டையும் நல்லா பேசுவாங்க. அது நல்ல ஒரு பழக்கம் தாங்க, அதில் தப்பு சொல்ல வரல, யாருமே தப்பு சொல்ல வரல, நல்ல ஒரு பழக்கம் தான், இருக்கணும். ஆனால் டோன்ட் கம்பேர். இவங்கள மாதிரி இருக்க மாட்டேன். இது நான் எக்ஸ்ட்ராவர்ட் மட்டும் சொல்லலை, ஜென்ரலாகவே சொல்கிறேன் எல்லாருக்கும். இப்போ ஒரு வீட்டில் நல்ல ஒரு பையன் நல்லா படிக்கிறான்னா ஓகே, அவன் படிக்கிறான், மார்க் வாங்குறான், அவன் ஒரு நல்ல ரேஞ்சுக்கு வரான்னு நினச்சிக்கலாம். அதே வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் ஒரே மாதிரி தான் அவனும் படிக்கிறான், ஆனால் அவன் அந்தளவுக்கு மார்க் எடுக்க முடியல அவனால். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பையனையும் இந்த பையன் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே அதான் பிரச்சனையே. இது எப்போனா ஆதி காலத்துலேருந்து சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அது பேச்சு நடந்துக்கிட்டே இருக்கு. அவன் நல்லா படித்தா நீ நல்லா படிக்கலாம், இவ்வளோ மார்க் வாங்கிட்டா நீ இந்த மார்க் கூட வாங்கலை, அவன் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டான், நீ அரியர் வச்சுக்கிட்டே இருக்க. என்னங்க அவங்களுக்கு என்ன வருதோ அதான் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக நான் விஜயாண்டியன் ஒரு இன்டர்வியூ பார்த்துருந்தேன். ரீல்ஸ் அப்படியே பார்த்துட்டு வரும்போது வந்துச்சு. என்ன சொல்லுவாருன்னா, ஜெயிக்கணும்னு நினைக்காத, ஜெயிக்கிறதே ஒருத்தரை தோக்க அடிக்கிறாதானே, அப்படியே ஜெயிக்கணும்னு நினைக்க, அந்த டைமை நீ வாழ்ந்துருன்றுவாரு. கேட்கச்சிருந்து ரொம்பவே நல்லா இருக்குல்ல, எனக்கு நல்லா இருந்துச்சு. அது அப்படியே கொஞ்சம் நம்ம
அதை பார்த்துட்டு மட்டும் இப்போ நம்ம யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லையோ எந்த சோஷியல் மீடியாலையும் ஒரு மோட்டிவேஷனாக வீடியோ பார்த்துட்டு அந்த 10 நிமிஷம் நமக்கு ஃபயராக இருக்கும், இதை மாதிரி நடக்கணும் அப்படின்னு நடக்கணும்னு தோணும். அடுத்த நாள் எழுதிச்சோடனே அதை பார்த்து ஞாபகம் இருக்காது, பார்க்கபடி நம்ம அமைதியாக அப்படியே இருக்கும். இவ்வளோதான். நான் இன்ட்ராவர்ட்டை தாண்டி எதுவோ பேசிட்டு போயிட்டேன், எங்கேயோ பேசிட்டு போயிட்டேன். நான் இதான் நினச்சிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எவனாவது யாராவது இன்ட்ராவர்ட்டாக இருந்தால் அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி பாடுறான், இன்ட்ராவர்ட்டாக இருந்தால் பயப்படாத, அவனுக்கும் தைரியம் இருக்குது, அவனும் பேசுவான் அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க. அது ஃப்ரெண்டாக மட்டும் இல்லை, யாராக வேணால் ஃபேமிலியில் இருக்கலாம், தெரிஞ்சவங்க இருக்கலாம், தெரியாதவங்கலாம், எனிவே இருக்கலாம் இல்லையா. இன்ட்ரோவர்ட் நான் சொல்ல தேவையில்லை, நீங்கள் எப்பவும் போல ஜாலியாக என்ஜாய் மஜாவாக இருக்கும். ஆனால் இன்ட்ரோவர்ட்லாம் என்றைக்குமே அப்படி நினைக்காதீங்க, அவங்க ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு கெத்து தான், இன்க்ளூடிங் நான் தான். நக்கல்யா அவனுக்கு. அவ்வளோதான் நான் இப்படி சொல்ல நினச்சது. நான் 2 வீடியோ எடுத்தோன்னு நினச்சேன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நம்ம போட்டுருவோம்னா நினைக்கும், அந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம் நினச்சேன். அது நம்ம போட்டுக்கிட்டே வரோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோன்னு தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீக்கெண்டோ நம்ம மந்த்துக்கோ இந்த மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். அதுக்கு நான் ட்ரை பண்ணி போட்டே இருக்கேன். இவ்வளோ தான் நான் சொல்ல நினச்சது. அவ்வளோதான். பிடிச்சிருந்தா இது எத்தனை வாட்டியாக சொல்லுவேன். பிடிச்சதா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன சேனல்களுக்கெலாம் கொஞ்சம் உங்களோட இதை கொடுங்க. அவ்வளோதான். பாய்.